கிரீன் டீ குடிப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே வந்து நிறைய பேர் வந்து இந்த டீ காஃபி எல்லாம் வந்து தவிர்த்துட்டு, ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதிகமாகவே இந்த கிரீன் டீயை வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய பேர் விரும்பியே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கிரீன் டீயில் பல நன்மைகள் வந்து இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் டீ குடிக்கிறனால நம்மளோட உடலுக்கு போயிட்டு நம்மளோட உடலோட கெட்ட கொழுப்பெல்லாம் குறைச்சி நம்மளுக்கு வந்து உடல் எடை வந்து குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. இரண்டாவதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லீரல் நோயால நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்க கூட இந்த கிரீன் டீ வந்து குடிக்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மூன்றாவதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசியை வந்து கட்டுப்படுத்த உதவுது இந்த கிரீன் டீ குடிக்கிறனால அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து டிஃப்ரெண்டா நோய்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்பெல்லாம் வந்து ஏதாவது ஒரு நோய் வருது அப்படின்னா வந்து பெருசா வந்து தெரியாது. ஏதோ வந்து எப்பயோ ஒரு 1 இயர்க்கு ஒரு டைம் தான் வருது அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நோய் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு வந்து அதிகப்படியாவே நோய் வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக இந்த கிரீன் டீ வந்து பயன்படுது. நான்காவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சருமத்தை எப்பவுமே பளபளப்பா வச்சுக்கும். இந்த கிரீன் டீ நீங்க வந்து ரெகுலரா குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளோட சருமம் வந்து ரொம்பவே மென்மையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கிரீன் டீ குடிக்கிறனால இந்த ஒரு நல்ல விஷயமும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா தாங்க இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து நம்ம ஆசைப்படுறது என்ன அப்படின்னா, நம்மளோட சருமம் வந்து எப்பவுமே வந்து பளபளப்பா இருக்கணும், நல்லா பொலிவா இருக்கணும். மற்றவங்க பாக்குறாங்க அப்படின்னா நம்மள வந்து ஏதாவது சொல்லணும், அழகா இருக்காங்களே, கியூட்டா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து ஆசைப்படுவாங்க. குறிப்பா வந்து பெண்கள் ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல டிப்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஐந்தாவதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பதட்டம், இதய துடிப்பு அந்த மாதிரி அதிகப்படியாகவே வந்து இருக்கும். ஸோ அது வந்து எந்த மாதிரி டைம்லலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பாதிக்கு பாதி பேர் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோமோ, இல்லை வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ஷாக் ஆகிற மாதிரி கேட்குறோமோ, அப்படி கேட்குறோம் அப்படின்னும் போது நமக்கு வந்து அதிகமாக ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும். இதயமெல்லாம் அப்படியே டப்பு டப்புன்னு அடிச்சுக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த கிரீன் டீ குடிச்சிங்க அப்படின்னா உங்களோட ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து ரிலாக்ஸா இருப்பீங்க. ஸோ அதோட பதட்டமும் அந்த இதய துடிப்பும் வந்து கொஞ்சம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து ரொம்பவே பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த கிரீன் டீ குடிக்கிறனால இவ்வளோ விஷயங்கள் மட்டும் இல்லாம இன்னும் பல விஷயங்கள் வந்து நன்மை தர வேண்டிய ஒரு விஷயங்களா தாங்க இருக்கு. ஸோ இது வந்து உண்மையாவே ரொம்பவே பயனுள்ள ஒரு விஷயம் தாங்க. ஸோ இந்த கிரீன் டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து இந்த கிரீன் டீ குடிக்க சொல்லிட்டீங்க அப்படின்றதுக்காக அதிகமா வந்து யாரும் குடிக்க கூடாது. ஸோ ஒரு அளவு வேணும். அதிகமாகவும் நம்ம குடிச்சோம் அப்படின்னா நம்மளோட உடலுக்கு வந்து ரொம்பவே கெடுதல் தான். ஸோ மீடியமா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடல்ல வந்து என்ன பிரச்சனையோ அதையும் வந்து தீர்த்து வச்சிடும். ஸோ அதிகமா நம்ம குடிச்சிட்டு வரனால நம்மளோட உடலுக்கு வந்து கெடுதல் வந்துடும். ஸோ அதனால வந்து நீங்க கம்மியா குடிச்சிட்டு அளவை வந்து குடிச்சிட்டு நம்மளோட உடல்ல வந்து ரொம்ப ஹெல்த்தியா வச்சுக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.